ஹலோ மக்களே வணக்கம். நார்மலாக வந்து ஹிமாலயன் அண்ட் ஸ்க்ராம்ப்ளர் வந்து காம்படிஷனான பைக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அதை நான் பிலீவ் பண்ண மாட்டேன். பிகாஸ் டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர். பட் ஆஸ் எ ஜென்ரல் கம்பேரிசன் ஃப்ரம் த லேமன் பெர்ஸ்பெக்டிவ் ஒருத்தர் வந்து ஸ்க்ராம்ப்ளர் வாங்கணுமா ஹிமாலயன் வாங்கணுமான்னு இன்னும் கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு ஐ வில் ட்ரை டு ஷேர் சம் இன்ஃபர்மேஷன் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்க்ராம்ப்ளர் 15,500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். அண்ட் இது என்னோட ஃப்ரெண்டோட பைக்கு. ஆன் அண்ட் ஆஃப் இதை எடுத்து ஓட்டுவோம். டெஃபினெட்லி என்னோட தாட்டும் வந்து ஹிமாலயன் லான்ச் ஆகும்போது செமையாக இருக்க வண்டி வாங்கலாம் அப்படின்னு இருந்தது. பட் ஃபார் ஃபியூ ரீசன்ஸ் ஐ ஸ்டிக் டவுன் இல்லை ஸ்க்ராம்ப்ளரே வாங்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ண ஒரு விஷயம். ஏன் அப்படிங்கிறது ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த கேட்டன் வால் மாதிரி ஸ்க்ராம்ப்ளரா ஹிமாலயனா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே பெஸ்ட் பைக் தான், ரெண்டுமே ஃபிட் ஆகும் பீப்புளுக்கு. பட் யாருக்கு ஃபிட் ஆகுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராயல் என்ஃபீல்ட் ஆரி டெஃபினெட்லி எ கிரேட் பைக். 90s பார்த்தீங்கன்னா ஆரி வாஸ் இன் அ வெரி வெரி டவுன்ஸ். அவங்க வந்து இல்லை இதை விடக்கூடாது அப்படின்ட்டு லாட் ஆஃப் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இதை brought பேக் த ஆரி ஃபேம். ஆரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி ஒரு பயங்கரமான காம்படிஷன் எல்லா கேட்டகரி ஆஃப் பைக்ஸ் இருக்க போகுது. பிகாஸ் லெட் பி கிளாசிக் பைக்ஸ் ஆர் லெட் பி அட்வென்ச்சர் பைக்ஸ் எல்லா கேட்டகரியிலையும் தே ஆர் ஜஸ்ட் ராக்கிங். அதில் வந்து எந்த விதமான கொஸ்டின்ஸ் இல்லை. இங்கே நம்ம பார்க்குறதே வந்து எனக்கு ஃபிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ இப்போது ஹைட் பார்த்தீங்கன்னா மோரலஸ் ரெண்டுமே சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இதை சீட் ஹைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்க்ராம்ப்ளரில் இப்போ வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ சீட் ஹைட் வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு இன்னும் ஒரு மைண்ட் செட்னா ரெண்டு காலும் கிரவுண்டில் ஃபுட்டான மட்டும்தான் நம்ம வந்து கம்ஃபர்ட்னு யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. ரைட் டெக்னிக் இருந்தால் வந்து யார் வேணால் என்ன பைக் வேணால் ஓட்டலாம். அதில் எந்த கொஸ்டினும் கிடையாது. ஸோ ஹைட் இஸ் நாட் இஷ்யூ. பட் ஸ்டில் இல்லை எனக்கு வந்து கம்ஃபர்ட் தான் அப்படிங்கும்போது ஹைட் பேஸ் பண்ணி யூ கைஸ் கேன் டிசைட் வெதர் யூ வாண்ட் அ ஸ்க்ராம்ப்ளர் ஆர் ஹிமாலயன் அப்படின்ட்டு. இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன் அண்ட் எலிமெண்ட் அப்படின்னு ஒன்று அட்ராக்ட் பண்ணக்கூடிய பைக்காக இது இருக்குது. பட் டு பி ஆனஸ்ட் குவாலிட்டி வைஸாக வந்து ஸ்க்ராம்ப்ளர் பிளேஸ் அ ஹையர் ரோல். ஏன்னா அதோட ஒரு குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து விசிபிளாக நல்லா தெரியுது. அந்த கர்வ்ஸாக இருக்கட்டும், அந்த இன்ஜின் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல விசிபிளாக தெரியுது. இதில் வந்து அங்கங்கே சில எலிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆடாக தெரியுது. அது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் நான் இந்த வண்டியில். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போகும்போது ஐ வில் ஆல்சோ இன்வைட் மை ஃப்ரெண்ட் கௌதம். என்னோட லாஸ்ட் 2 years வந்து என் கூட பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ வில் ஆல்சோ வெல்கம் கௌதம். ஐயா வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? ஸோ இதோட கசினோட பைக் தான். அவரும் ஒரு பானி வச்சுருக்காரு. இந்த வண்டி ஆன் அண்ட் ஆஃப் ஓட்டுவார். இந்த ரைட்லேயும் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஒரு 350 kilometers ட்ராவல் பண்ணியிருக்காரு இன்றைக்கி. ஓட்டினீங்களா? எப்படி இருந்தது? பானி ஓட்டிட்டீங்க, எனக்கு இது ஓட்டினீங்க. ஐ நோ 2 different. இமீடியட் இம்பேக்ட் என்ன இருந்தது இந்த வண்டியில்? Immediate impact is the தமிழையும் பேசலாம். ஃபஸ்ட் எனக்கு இந்த வண்டியில் எனக்கு ஃபஸ்ட் பிடிச்சது அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ், ரோட் ப்ரெசன்ஸ். ஸோ வென் யூ சிட் ஆன் திஸ் யூ ஆக்சுவலி ஃபீல் யூ சிட்டிங் ஆன் அ வெரி பிக் பைக். ஐ மீன் பேசிக்லி இட் கிவ்ஸ் யூ தட். தமிழ் வரவே இல்லை. அது உட்காரும்போது ஒரு it gives the good feel of a big bike. ஸோ இந்த வண்டி எப்படின்னா உங்களுக்கு எனக்கு நான் ஆரி ஃபேன் பேசிக்கலி பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹேட் ஆரி. இந்த வண்டியில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா தி ஒன் அண்ட் மூவ் ரோட் ப்ரெசன்ஸ், இன்னொன்று மூவ் த சஸ்பென்ஷன். இட் வாஸ் ரியலி குட் அண்ட் குவைட் அ ஃபியூ பம்ப்ஸ். ஐ நெவர் ஃபெல்ட் தி பேக்லாஷ் ஆர் சம்திங். நல்லாவே இருந்தது வண்டி. அதே மாதிரி வாட் ஐ லைக்ட் அபவுட் திஸ் வெஹிக்கிள் இஸ் தி டயர் வித். ஐ மீன் த ஃப்ரண்ட் இஸ் 21, the rear is 17. ஸோ தட் மேட் அ டிஃபரன்ஸ் ஃபார் மீ. இனிஷியலி வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறவரையும் உங்களுக்கு இதாக இருந்தது. பட் ஒன்ஸ் ஐ மூவ் பண்ண ஆரம்பித்த உடனே யூ ஃபீல் இட் ரியலி ட்ராக்டபிள் ஒன்ஸ் யூ டூ தட். ஒரே வாட் த சம் ஐ ஒன்ட் சே கான்ஸ் இஸ் த கேரக்டர் ஆஃப் த வெஹிக்கிள். பட் ஃபார் அ புல்லட் நம்ம யூஸ்வலாக என்ன எதிர்பார்ப்போம்னா அந்த லோ எண்ட் டார்க் எதிர்பார்ப்போம். சிட்டியில் ஓட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு. பட் இந்த வண்டியில் பார்க்கும்போது 3,500 to 4,000 RPM போகும்போது தான் யூ கெட் தட் புல், ரியல் புல். ஸோ அது கீழே போயிட்டிங்கன்னா யூ நீட் டு கீப் சேஞ்சிங் கியர்ஸ். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தி சீட் கம்ஃபர்ட், ரைட்? அந்த கம்ஃபர்ட் மூவ் ஃபார் திஸ் பைக் ஆக்சுவலி ஐ டிட் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ். 300 kilometers வந்தேன் தவிர எனக்கு ஐ நெவர் ஹேட் திஸ் திங். சீட் இஸ் பிரிட்டி கம்ஃபர்டபுள். ஒரு இந்த வண்டி கொஞ்சம் யூனிக் நாய்ஸ். அது யூனிக் சாஃப்ட்வேர் நாய்ஸ், பேப்பர் நாய்ஸ் இஸ் தேர். I'm not a fan of that, but இந்த வண்டி உங்களுக்கு இப்போ in case if anyone is looking for a vehicle and they're moving out from a regular bike where they have this revலாம் பண்ணிட்டு ஒவ்வொரு கியர்லையும் கியர் ஷிஃப்ட் அடிக்கடி மாற்றி அந்த பழக்கம் உள்ளதுன்னா it shouldn't be a problem. It will be straight away, it will be good. The ground clearance is pretty good, so you don't have to worry about any bad roads or city roads. அது ஒரு முக்கியமான இது. And mileage is also for this vehicle, it comes around 27 only. It gives a mileage. It's 17 liter tank. So நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே சென்னையிலேருந்து பெங்களூர் ஈஸியாக போயிடலாம்.
So that's something that you can do. And also the clutch and move, I felt it a little bit, how do I say, a little bit tighter. The instrument cluster is good, but I felt a little difficult to adjust to the more shifting of this thing. The joystick and move, even though it's been placed, but it takes some time for you to get used to it. Today morning for the 300 kilometers ride, I'm still getting used to this. So that I saw. It's not very intuitive. That I can say. One more thing I saw in this bike is, I mean, surprisingly, they have four modes in this riding modes. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வண்டி அப்படிங்கும் போது லெட்ஸ் டேக் எஸ் டிபேட். ஓகே, நீங்கள் ஒரு ஆரி ஃபேன் வச்சுக்கலாம், நான் வந்து ஒரு ஸ்க்ராம் ஃபேன். ஓ, நீ அப்படி வரியா? ஆப்வியஸ்லி ஐ எம் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு இந்த வண்டி எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக தெரிஞ்சது வந்து டயர்ஸ் வந்து ஆஃப் ரோட் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுக்காதது நெகட்டிவாக இருந்தது. ஓகே, சொல்லுவாங்க ஆஃப் ரோட் எடுத்துகிட்டு போனால் அது வந்து ரிமே உடைய வாய்ப்பு இருக்குது, இது உடைய வாய்ப்பு இல்லைன்ட்டு. பட் எவ்வளோ பேர் வந்து ரியல் ஹார்ட் கோர் ஆஃப் ரோடிங் போகிறாங்கன்னு தெரியல. போத் பைக்ஸ் பேசிக்லி இந்த மாதிரி ரோட்ஸு போகிறது தான். எனக்கு என்னென்னா, ஆன் த கோ ஹைவேல நான் ஒரு நல்ல ஸ்பீட் போகிறேன், திடீர்னு பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா டியூப்லெஸ் இஸ் பேசிக்லி பீஸ் ஆஃப் மைண்ட். இது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா சேஃப்டி கன்சர்னாக நான் பார்க்குறேன். தட் இஸ் த ஒன் பிக்கஸ்ட் ட்ராபேக் வாட் ஐ சி. ஐ டோன்ட் நோ வை இதில் ஒரு டியூப்லெஸ் ஆப்ஷன் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. I think it will take some time. When Interceptor got made, 3 years they took to get the alloy in. Initially they had this spokes. இல்லை, ஐ திங்க் அலாய் வச்சா இந்த வண்டியோட கேரக்டர் மாறிடும். தென் யூ கான் கால் இட் as ஆஃப் ரோடு. At least they can give an option. சேஃப்டி இஸ் த மோஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த பைக்கிங். அது ஒன்று எனக்கு புல் பண்ணுச்சு. இன்னொரு ரீசன் என்ன, ஐ ஃபெல் திஸ் பைக் இஸ் டாப் ஹெவி. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக தான் நீங்கள் இல்லை it's that one I felt actually. ஏன்னா வண்டி நான் பின்னாடி இழுக்கும்போது I could sense the weight. I mean, the distribution is not very even. So I really felt it tough. Once you load the back part, the எல்லாமே நீங்கள் வண்டி லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியெல்லாம் ஸ்டாண்ட் விட்டு ஒரு ஸ்லோப்பில் எடுக்கிறது தான் இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி. அண்ட் ரெண்டாவது, ஐ டோன்ட் நோ இந்த வண்டிலாம் பஞ்சர் ஆச்சுன்னா எப்படி டயரை கட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், ஃப்ரண்ட்டு கட்டணும்னா ஷாக் அப்சர்வ் பண்ண லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுன்றாங்க. ஐ டோன்ட் நோ. But one experience we had with the rear tire where it was little hard to find a good roadside mechanic who will actually remove the disc with the ABS. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க actually. We took around 1.5 hours that we was there. Top and heavy, and the center of gravity, basically the vehicle ஓட CG என்னமோ கொஞ்சம் distribution is uneven. So கரெக்ட், ஜஸ்ட் ஆன் டாப் எதுவும் கிடையாது, வெயிட் ஒரு மாதிரி CG is little uneven on this. And I'll just show you a few things. டிசைனாக பார்க்கும்போது எனக்கு இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அங்கே இதை பார்க்கும்போது it was clean. என்னமோ how you feel மாதிரி ஒரு விஷயம். Tank capacity wise is okay, it's nice. Definitely a good bike to pick, no question about it. And Ari is doing an amazing job. And compared to the previous Himalayan, this is actually, they have improved a lot in this actually. They have brought in some learnings as well. Guys are looking at some bike which will satisfy off-roading, pure off-roading. Yeah, you have already test drove this vehicle, and if you are able to manage with the tube tires and the weight, I think this is a good option. See, bike, definitely any bike is not a perfect bike, and a lot of improvement வந்து தேவை. ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்க்ராம்லரும் ட்ரை பண்ணுங்க, ஹிமாலயன் ட்ரை பண்ணுங்க. புதிய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். கண்டிப்பாக கௌதம் வந்து ஆஃப் ரோட் சொன்னாங்க, வெறும் பியூர் ஆஃப் ரோட்னா நான் ஒரு எக்ஸ்பல்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஐம் ஜஸ்ட் சேயிங் as a joke, but that's a serious note. And moving such a bike is difficult for me, and based on what you think, you can buy. Yeah, guys, he is also a Triumph fanatic, so you have to take an RE fan also. நம்ம யார் வந்துக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. The concept. Just a look of, the scrambler also, I'll just show you. So this is a scrambler. You guys ஓட்டி பார்த்துட்டு definitely you guys can make your own decision.